திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்தில் இருக்கிற ஒரு தனியார் இறால் பண்ணையில் இன்று காலை அமோனியா கேஸ் லீக்னால 66 பேர் பாதிக்கப்பட்டனர். அதில் ஒருத்தர் வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறப்பவே ப்ராட் டெட்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் வேல்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. ஸோ 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்போ மீறி 64 பேர் ட்ரீட்மெண்ட் வெவ்வேறு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் அளிக்கப்பட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 10 பேர், இங்கே ஸ்டான்லியில் 7 பேர், வேல்ஸ் மருத்துவமனையில் 27 பேர், வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 20 பேர் அங்கே ட்ரீட்மெண்ட் இப்போ போயிட்டுருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன நடந்தது, இந்த ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நடந்ததுக்கு இப்போ தான் பேசினார். எல்லாருக்கும் உயர்தர சிகிச்சை கொடுக்கணும், முடிந்த அளவுக்கு இதுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் பண்ணணும்னு அறிவித்திருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போய் அங்கே இருக்கிற அட்மிட்டாக இருக்கிற பேஷண்ட்ஸை போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ ஸ்டான்லிக்கு வந்திருக்கோம். இங்கே எல்லாம் எமர்ஜென்சி டாக்டர்ஸ் டீமாக போட்டிருக்காங்க, பெட் சைட் டியூட்டி போட்டிருக்கோம். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அங்கே ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸை தனியாக இதுக்காகவே நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு அனஸ்தட்டிஸ்ட், ஒரு எமர்ஜென்சி மெடிசன் டாக்டர், ஒரு கிரிட்டிக்கல் கேர் பார்க்குறவங்க, ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் பெட் சைட் டியூட்டி போட்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து 24 மணி நேரமும் அவங்கள பார்த்துட்ருக்கோம். இங்கே எல்லா அட்மிட்டாக இருக்கிற எல்லா பேஷண்ட்டும் செயற்கை சுவாசம் வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ அடுத்த 44 மணி நேரமும் அதை பார்த்துட்டு மருத்துவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்படி பேஷண்ட்ஸ் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து இதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். இல்ல 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. பல டிவி சேனல்ல வர மாதிரி 7 பேர் உயிரிழந்தது அந்த செய்தி உண்மை இல்லை. ஆமா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நிவாரண நிதியம் அறிவிச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, அந்த உடலை அவங்க மாநில சொந்த ஊருக்கு எடுத்து செல்ல வேண்டும், அரசு செலவிலேயே எடுத்து செல்ல வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கார். அதற்கான ஏற்பாடுகளும் நடந்து அதிகமே பெண்கள் தான். மொத்தம் 60 பேர் பெண்கள், 66 பேர்ல 60 பேர் பெண்கள். அனைவருமே வேறு மாநிலத்தவர், ஒரிசா மாநிலத்தவர்கள் சேர்ந்தவர்கள். அது யார் இல்லைங்க, முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப உறுதியாக இருக்க, இது தவறு யார் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை, இந்த சம்பவம் மட்டும் இல்லை, எதுனாலும் சரி அரசியலுக்கு அப்பாற்பட்டு தவறு யார் செய்திருந்தாலும் அவங்களோட இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த சேஃப்டி புரோட்டோகால்லாம் யார் பண்ணலன்னா கண்டிப்பாக அதற்கு உரிய நடவடிக்கை இருக்கு. நன்றி.